மிக்க நன்றி தயானந்த் அவர்களே. அன்புக்குரிய அவருக்கு மீதான அருமையான மாலை வணக்கம். வன்னிமைந்தனை முதன் என்றுதான் பார்க்கிறேன். ஒரு தடவைகள் தொலைபேசியில் பேசியதுண்டு. ஒரு முறை எமது இணையதளத்தை தன் இணையதளத்தில் சேர்த்திருந்தார். 1200 ஹீட்டுகள் கிடைத்தது. மறுநாளே தூக்கிவிட்டார். நன்றி. ஏனென தெரியவில்லை. இருந்தாலும் பரவாயில்லை. நம்மிடம் அரசியல் இல்லை, நம்மிடம் சினிமா இல்லை. பிடிக்கவில்லையோ தெரியவில்லை. அது சிறிய முன்னுரை. வந்திருப்பது வாழ்த்துவதற்கு. காற்றுள்ள போதே வாழ்த்துவோம். காற்று இருக்கிறது தோறும் வாழ்த்துக்களாக நாங்கள் அமைத்துக் கொள்வோம். 2 விஷயம்தான். ஒன்று, அறிவும் திறனும் தானாக வளர்ந்துவிடப் போகிறது. சந்தர்ப்பத்தை கொடுத்து விட்டால் போதும். நாம் வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கு அப்படி ஒரு படைப்பாளி தன்னை சமூகத்தில் பகிரங்கமாக வெளிப்பட்டு நிற்கிறார் என்பது முதல் சந்தோஷம். தொலைபேசியில் பேசுகிற பொழுதை கேட்டேன், வெளியே வாங்க என்று கேட்டோம். 2006ஆம் ஆண்டில் இருந்து எந்த இணையதளமும் நான் வாசிப்பதில்லை. பெரும் மன்னிப்போடு செய்திக்காகவும் வாசிப்பதில்லை. சன்ரைஸ் மத்தியில் வரிசையில் இருக்கிற பொழுதே இது எனக்கு விமர்சனமாக வந்தது. பரவாயில்லை, இன்றும் நான் வாசிப்பதில்லை. காரணம், வாசிக்கக்கூடிய நிலைமையில் தமிழர்கள் எழுதுவதில்லை. தாழ்மையான என்னுடைய கருத்து. 2வது, இருக்கிற சமூகத்தில் நாம் வளர நினைத்தால் ஒருபோதும் வளர மாட்டோம். சமாதி ஆகியதுக்கு பிறகு கூட குடும்பம்தான் நம்மை படத்துக்கு மாலை போட்டு நினைத்து கொள்ளும். நான் உருவாக்கிய சமூகத்தில் நான் வாழ வேண்டும். இதுதான் ஒவ்வொரு பிறக்கிற குழந்தைகளுக்கும் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டியதில்லை. வாழ்ந்து அவர்களை தொடர வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. வன்னி மைந்தன் போராட்டத்துக்கு மத்தியில் இதை வெளியிடுவதாக இப்போது கேள்விப்பட முடிகிறது. எனக்கு எந்த செய்தியும் தெரியாது. அப்படியாக இருந்தால் தயானந்தா கூறிய அருமையான முன்னுரை போதும். அவர் இனி வெடித்து வளர்வதற்கு அதுவே போதுமானது. உங்களுக்கென்று சமுதாயத்தை உருவாக்கி கொள்ளுங்கள். நிறைவாக வளர முடியும். இந்த நிகழ்வும் வளர வேண்டும், படைப்புகளும் வளர வேண்டும். நாம் இலங்கை சமூகம் 2ஐ ஒத்து வராது, ஒருபோதும் எங்களுக்கு சரி வராது. ஒன்று, எங்களுக்கு ஒற்றுமை யாரும் சொல்லித்தரக்கூடாது, நாங்கள் ஒற்றுமையாக வர மாட்டோம். 2வது, நாம் சமூகம் அல்ல. 2ம் எங்களுக்கு கிடைத்த பெருமைகள், அதை போற்றி காப்போம். காரணம், நாங்கள் தனித்துவமான சமூகம். ஒவ்வொரு குடும்பமாக வளர ஆசைப்படுவோம். எங்களுக்கு தேவை ஒரு குடும்பம் நூல் பிடித்து இருக்க வேண்டும். அதுவே சமுதாயமாகினால் போதும். அது நாங்கள் உருவாக்கியதாக இருக்கட்டும் என்று நெஞ்சார நிறைய வாழ்த்துக்களை தெரிவித்து, இன்று அருமையாக இந்த நூல்களை திறனாய்வு செய்யப்பட காத்திருக்கக்கூடிய பெரியவர்களது வார்த்தைகளை கேட்க உங்களுடன் நானும் அமர்ந்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.